உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு பிடிச்சது என்னது? கண்டுபிடிச்சிட்டேன். என்னது கண்டுபிடிச்சிட்டியா? கெஸ் பண்ண பார்க்கலாம். உனக்கு பிடிச்சது ஆம்பளை பையன், எனக்கு பிடிச்சது பொம்பளை பொண்ணு. சொல்லு. பொம்பளை புள்ள தானே? எப்ப பார்த்தாலும் புள்ள புள்ளன்னு அதே நினைப்போட தான் இருப்பியா? எப்பா பார்த்தாலாம் இல்ல, 24 மணி நேரம் மட்டும்தான். மத்தபடிலாம் அந்த மாதிரிலாம் நினைக்கிறது இல்ல. வெறும் 24 மணி நேரம் தான். சரி, அப்படியே நினைச்சிட்டே இரு. ஆனா நான் உனக்கு அந்த கிஃப்ட் தர போறது இல்ல, வேற கிஃப்ட். வேற என்ன? அதெல்லாம் சர்ப்ரைஸ். கொடுக்கும்போது நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. என்ன திடீர்னு கிஃப்ட் எல்லாம்? என்னடா கேள்வி இது? எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்க, உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கூட தரலனா எப்படி? நான் உன்னை அதிகமா லவ் பண்றேனா இல்ல நீ என்ன அதிகமா லவ் பண்றியாங்கிற போட்டி எப்பவுமே நம்ம 2 பேருக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். ஆனா எப்பவுமே நீ மட்டும்தான் அதுல ஜெயிச்சுட்டே இருக்கணும். அதான் இந்த பொறுக்க போற நியூ இயர்ல இருந்து உன்னை விட நான் தான் அதிகமா உன்னை லவ் பண்றேன்னு நான் ப்ரூவ் பண்ணி உன்னை ஜெயிக்க போறேன். அது கஷ்டமாச்சு. கஷ்டம்? ஏன்? நீ என்ன லவ் பண்ற அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா உன்னால என் அளவுக்குலாம் உன்னை லவ் பண்ண முடியாது. என்ன பாக்குற? ஏன் கேளு. உனக்குலாம் உன் வாழ்க்கையில என்னென்ன பாசம் எப்பப்போ வேணுமோ அப்பப்போ கிடைச்சிருக்கு. எனக்கு அந்த மாதிரி இல்லடி. நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு அப்பா அம்மா பாசம் கிடைக்கல. அப்பதான் பாசம் மட்டும்தான். கொஞ்சம் வயசு ஏறினோடனே அம்மா பாசம் கிடைச்சது, ஆனா அது திருட்டுத்தனமா தான் கிடைச்சது. அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து எங்க அம்மா, அதனாலதான் காட்டுற இடத்துல மேய்ஞ்சிட்டு நீட்டுற இடத்துல பாஞ்சிட்டுன்னு கோயில் காலமாடு மாதிரி நான் பாட்டுக்கு சுத்திட்டே இருந்திருக்கேன். காலமாடுக்கு மூக்கு நாங்கயிறு கட்டுற மாதிரி தான் நான் உனக்கு தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப பாரு, காலமாடும் காலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. ஆனா உண்மை ஆண்டால. ஆனா என் வாழ்க்கையில எனக்கு அன்புனா என்ன பாசனா என்னன்னு எனக்கு என் அப்பத்தாக்கு அப்புறம் நீ தான் எனக்கு காட்டியிருக்க. ஆண்டாள் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வர ரோட்ல யாராச்சும் ஒரு அம்மா அவங்க குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கிறப்போ, இல்ல ஏதோ ஒரு அப்பன் தான் குழந்தைய தோல்ல தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும் போதெல்லாம் என் மனசு ரொம்ப ஏகுண்டே. மாடு மாதிரி இருந்துட்டு அதை பார்த்துட்டு நான் ஏக்கமெல்லாம் இருந்திருக்கேன் நான். ஆனா இப்பெல்லாம் இந்த மாதிரி ஏக்கெல்லாம் வரதில்லை தெரியுமா? எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டே. ஏய், நான் உனக்கு கிஃப்ட் தரலான்னு பார்த்தா நீ எனக்கு கிஃப்ட் தரேன்ற. நான் உன்னை சொல்லட்டுமா? பொதுவா எனக்கு எந்த விஷயத்துலயும் தோக்குறதே பிடிக்காதுரா. ஆனா எனக்கு உன்கிட்ட தோக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிக்கும். ஏன்னா நீ என்ன வம்புல ஜெயிக்க மாட்ட, அன்புல ஜெயிப்ப. வம்பு அன்பு ரைமிங் நல்லா இருக்குதே. கேவலமா இருக்கு. எங்க கேவலமா இருக்கு? எங்க கேவலமா இருக்கு? எப்பவுமே இதே மாதிரி என் கூட சந்தோஷமா இருப்பியா? பொதுவா நான் தானே உன்ன இந்த கேள்வி கேட்பேன், இப்ப நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றேன். இருப்பியா இல்லையா? இப்ப மட்டும் இல்ல, நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தைங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட நான் கூட இப்படிதான் இருப்பேன். இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்குது. நம்ம சந்தோஷம் எப்பவுமே இப்படியே இருக்கணும். கண்டிப்பா இருக்கும். மாப்ள, எதுக்கு உங்க மாமா அவ்வளவு கறி சொல்லி வச்சிருக்காரு? இருக்கிறதே 7 பேரு. அதுக்கு 10 கிலோ ஆட்டுக்கறியும் 5 கிலோ கோழிக்கறியும் பத்தாதான்? அத நம்மளுக்கு மட்டும் சமைக்கல, அவரு இருக்கிற அக்கம் பக்கத்துல எல்லாருக்குமே கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. மனச ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போல இருக்குது. எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு மாப்ள. யார் வேணும்? நம்ம ஊர் காரியாப்பட்டி ஒரு சமையல் வேலைக்கு வந்தோம். சரி. அங்க வேற ஒரு குரூப்பை சமைக்க சொல்லிட்டாங்க. நாளைக்கு புது வருஷம். வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களாம் எங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டே அழகரு, அவனுங்க சமையல்காரனுங்க இல்லடா, சம்பவக்காரனுங்க. இன்னைக்கு உன் தலையை வெட்ட தாண்டா அவனுக்கு வந்திருக்கானுங்க. இப்ப மொத்த பழியும் தூக்கி உன் மேல எப்படி போடுறான்னு மட்டும் பாரு. வாங்கண்ணே, எங்க வீட்டு பக்கம். அதுவும் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க?
என்ன கணேஷ் பண்றது? தண்ணி வீட்டுக்குள்ள வந்தா காலை தூக்கி கட்டல வச்சுக்கலாம், தலைக்கு மேல வந்தா நனைஞ்சுதானே ஆகணும். என்னண்ணே, என்ன பிரச்சனை? எவன் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறது? அது வேற யாரும் இல்லடா, எல்லாம் என் மருமகன் தான். ஏலே, அவனால் நான் தினம் தினம் அவமானப்பட்டு இருக்கான்டா. உன் மருமகன் தானே, விடுனே. நாங்க ஒரு 4 தட்டு தட்டுறோம், அதுக்கப்புறம் ஒழுக்கமா இருப்பான். ஆஹா, இல்லடா கணேசா, அவனை சும்மா தட்டியெல்லாம் விட வேணாம், முடிச்சு விட்ருங்க. என்னடா என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? அவன் இதுக்கு மேல உசுரோடவே இருக்கக்கூடாதுடா. அண்ணே, யோசிச்சுதான் பேசுறியா? உன் மருமகண்ண அவனை போட்டு தள்ளிட்டா உன் மகளோட வாழ்க்கை? ஏலே, என் பிள்ளைக்கு இதை விட நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும்டா. ஆனா அவன் ஒரே வீட்டில் என் கூட இருக்கும்போது என்னால இருக்க முடியலடா. அவனால ஊருக்குள்ள இருந்த மரியாதை மட்டும் இல்லடா, வீட்டுக்குள்ளேயும் மரியாதை இல்லாம போச்சுடா. இல்லை, நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன்டா, நான் நல்லா தூங்கி கொள்ள நாள் ஆச்சுடா. அவனால நான் ஒவ்வொரு நாளும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அழுதுகிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏலே, அவன் இன்னும் உசுரோடு இருந்தான்னு வையே, நான் நாண்டுகிட்டு சாக வேண்டியதுதான். அண்ணே, என்னண்ணே நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, உன் மருமகனை முடிக்கணும், அவ்வளவுதானே? நீங்க தைரியமா போங்கண்ணே. அவனுக்கு ரூட் டெஸ்ட் நான் அவனுக்கு ஃபோன் பண்றேன். ஏலே, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லடா. இங்க இருங்க, நாளைக்கு ராத்திரி புது வருஷம் பிறக்க போகுதுல்ல, எங்க வீட்டில் அம்புட்டு பேரும் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருப்பாங்க. வருஷம் பிறக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி விளக்க அமைச்சு ஆன் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க உள்ள இறங்கி தகளை முடிச்சு விட்டுருங்கடா. நாளைக்கு பிறக்க போற புது வருஷத்தை அவன் பார்க்க கூடாதுடா. அப்படிதான். ரூட் எல்லாம் சரிதான், உன் வீட்டுல வச்சு போட்டா உன் மேல சந்தேகம் வராதா? எங்களுக்கு கொலை பண்றது ஒன்றும் புதுசு இல்லை. இது வரைக்கும் நாங்க பண்ண 23 கொலையிலையும் எந்த ஆதாரமும் சிக்கினதில்லை, ஒரு கொலையில கூட மாட்டினது இல்லைண்ணே. அண்ணா, எங்களால எங்களுக்கு பணத்தை கொடுத்து வேலை கொடுக்குற நீங்க பாதிக்கப்படக்கூடாதுண்ணே. சரி, வேற நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நாளைக்கு நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வாங்க, அங்க என் மருமவன் இருப்பான். ஏய், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும்டா. மறுபடியும் சொல்றேன், அவன் நாளைக்கு புது வருஷத்தை பார்க்க கூடாது சொல்லி போட்டான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.